பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அருவருப்பு, அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, மனோநிலை எதிர்த்து விட்டது. அதனுடைய காரணத்தினால்தான் போதைப் பொருள், சாராயக்கடை, ஊழல், அதை தவிர திமுக தலித் விரோத கட்சி, இந்து விரோத கட்சி. அதனால தலித்து கொடுக்க மாட்டாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு இது பாருங்க, அந்த மதுரையில் நடந்த மாநாட்டில் ஒரு 3 செகண்ட் வீடியோ வச்சுன்னு பெருசு பண்ணாங்க. புதுச்சேரியில் எப்படி நடக்கிறதோ அது மாதிரி ஆட்சி தமிழகத்தில் தேவை என்பதுதான் அமித்ஷாவுடைய குறிக்கோள். திமுக பாமகவை உடைத்து விட்டது. எப்படி எம்டிஎம்கே உடைச்சாங்களோ அதே மாதிரி பாமக உடைச்சிருக்காங்க, விசிகாவை உடைப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாபெரும் குழப்பம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 2026 படுதோல்வி அடையும் என்ற ஒரு மனோநிலை, சூழ்நிலை உருவாகி கொண்டு வருகிறது. மந்திரிகள் மறுநாள் காலை என்ன சொல்ல போகிறாரோ, பத்திரிகள் என்ன படிக்க போகிறோம் என்ற ஒரு குழப்பம் இருக்கிறது. இது நடுவே உதயநிதிக்கு அருகே அந்த மொப்பம் பிடிக்கும் அளவிற்கு ஒரு விதமான என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய விசாரணைகள் நிறைய அதற்காக அரசாங்கமே கொண்டு சுப்ரீம் கோர்ட்டில் தடை வாங்கி இருக்கிறது. மதுரையில் நடந்த பொதுக்குழு மாநாட்டில் முதலமைச்சருக்கு அருகே துணை முதலமைச்சரை உட்கார வைக்கவில்லை, அவர் ஆடியன்ஸ் தான் உட்கார்ந்தார். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் போதாத குறைக்கு தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் சண்டை, சபரீசனுடைய அயல்நாடு பிரயாணம், உள்நாடு பிரயாணம், இந்த மாதிரி சுற்றுறது, மந்திரிகளிடையே குழப்பம், எல்லாத்தையும் தவிர நேற்று முன்தினம் அதாவது வியாழக்கிழமை மாலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு துரைமுருகன் எழுதிய 1.5 பக்க கடிதம் கிடைத்ததாக டெல்லியில் நான் அறிகிறேன். ஒரு எம்பி என்னிடம் சொன்னார், அந்த கடிதத்தில் தான் ஓய்வு பெற இருக்கிறேன், வயது 86 ஆகிவிட்டது, போதும், மனநிலை விட்டது என்று எழுதியிருக்கிறாராம். அது ஒரு ராஜினாமா கடிதம் என்ற தோரணையில் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாலும் அதிலிருந்து ஒன்று தெரிகிறது. 2026 பொது தேர்தலில் ஒருவேளை தப்பித்து திமுக ஆட்சி அமைக்குமானால் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருப்பார், மு.க. ஸ்டாலின் இல்லை என்பதை துரைமுருகன் உணர்த்துகிறார். பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அருவருப்பு, அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, மனோநிலை எதிர்த்து விட்டது. அதனுடைய காரணத்தினால்தான் போதைப் பொருள், சாராயக்கடை, ஊழல், அதை தவிர பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னது மாதிரி 35,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் மருமகன் மகன் என்றார். அதை ஏற்ப 35,000 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு டாஸ்மார்க்ல இருக்குன்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு. அதே 35,000 கோடின்னு சொல்லிட்டு நம்ம கலாநிதி மாறனும் தயாநிதி மாறனும் சண்டை போட்டுக்கிறாங்க. குடும்பப்பிடி சண்டை. குடும்பத்தில் அரண்மனை ரகசியம் என்றாலும் அது குடும்பப்பிடி சண்டை, அடிச்சுக்கிறாங்க, குஸ்தி மாதிரி போட்டுக்கிறாங்க. கனிமொழி வளர்த்த முடியாதுங்க. அந்த கனிமொழி கனிமொழியினுடைய தாய் she is totally against M.K. Stalin. அது நன்னா தெரியும் எனக்கு. அவருக்கு ஒரு சின்ன ரூம் கொடுத்துட்டு எங்கன்னு உட்கார வச்சிருவாங்களே தவிர, பொதுச் செயலாளர் என்று வந்தால் ஏவா வேலுதான் முதல் வருகிறார். அடுத்ததாக ஆராஜாக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு தலித். திமுக தலித் விரோத கட்சி, இந்து விரோத கட்சி. அதனால தலித்து கொடுக்க மாட்டாங்க. இளையவாதம் நேயர்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால், நயினார் நாகேந்திரன் பார்த்தது ஜே.பி. நட்டா இன்றைய தலைவரை. ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளதாக பாஜகவிற்கு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். நட்டாவினுடைய ஆதரவாளர்கள் என்னிடம் கூறுவது என்ன என்று கேட்டால், நட்டாவே என்னிடம் சொன்னது என்ன கேட்டால், ஒருவேளை நான் இவர் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டாரு, அந்த லிஸ்ட் கொடுத்தாலும் நாங்கள் பரிசீலனை செய்வோம். அதையும் தவிர தமிழ்நாடு இன்சாக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனனுடைய அது ஒரு ஆய்வும் இருக்கிறது. புது பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி கிட்ட விட்டுட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் சொல்றாங்க. ஏன் தெரியுமா, இந்த தமிழ்நாடுனுடைய பாஜக நிர்வாகிகள் லிஸ்ட் வரும்பொழுது அஞ்சு அண்ணாமலைக்கு தேசிய செயலாளராக கொடுக்க பொதுச் செயலாளராக வருவார் என்று ரெண்டும் சைமல்டேனியஸா பண்ணுவாங்க. ஆமா, 2 நாளாக ட்விட்டர்ல பார்க்க முடிந்தது, அண்ணாமலை அவர்கள் நேஷனல் செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி. அமித்ஷா 11 ஆண்டுகள் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை பற்றி பல ஆங்கில ஊடகங்கள், தினசரி பத்திரிகைகளுக்கெல்லாம் பேட்டி கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் இருந்து 2 பிரதான தினத்தந்தி போன்ற செய்தித்தாள்களுக்கு அவர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல இருக்கக்கூடிய சாராம்சம், திமுகவை வேரோடு பூண்டோடு ஒழிப்பேன் என்ற சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள்
புதிய தலைமுறை, தினத்தந்தி, நியூஸ் 7, நியூஸ் 18 போன்றவைகள் எல்லாம் திமுகவுடைய ஆதரவு தொலைக்காட்சிகளாக செயல்பட்டாலும் செல்வ பெருந்தகை ஏன் டாக்டர் எஸ் ராமதாஸை போய் சந்தித்தாரோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் கூட குத்து சண்டை, குடும்பிப்பிடி சண்டை அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இருப்பினும் தினத்தந்தி, தினமலருக்கு கொடுத்த சாராம்சம் என்ன என்று கேட்டால் அதையெல்லாம் மறந்துட்டு இது பாருங்க, அந்த முதலில் நடந்த மாநாட்டுல ஒரு 3 செகண்ட் வீடியோ வச்சுன்னு பெருசு பண்ணாங்க. அதுல வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் படம் இருக்குது, அண்ணாதுரை படம் இருக்குது, கருணாநிதி, அதை வச்சு ஓட்டுனாங்க 2 நாளைக்கு. பொதுமக்கள் அதை விரும்பவில்லை. 3 விதமான ஆய்வுகள் நடத்தப்பட்டன தமிழ்நாட்டில். 3 ஆய்வுகள் தனித்தனியா, ஒரு கல்கத்தா பேஸ்ட் கம்பெனி, மும்பை பேஸ்ட் கம்பெனி, பெங்களூரு பேஸ்ட் கம்பெனி என்று 3 பேர்களை வைத்து ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க. நம்ம செந்தில் பாலாஜி ராஜினாமா பிறகு, பொன்முடி ராஜினாமா பிறகு தமிழகத்தில் இந்த டாஸ்மார்க்கினுடைய ஈடி ரெய்டு நடந்த பொழுது, அதாவது நான் சொல்வது என்ன என்று கேட்டால் மே கடைசி வாரம், ஜூன் ஃபர்ஸ்ட் வீக், இதுல 3 ஆய்வுகளிலிருந்தும் ஒரு சிறப்பு செய்தி என்ன வருகிறது என்றால், அதிமுக ஆட்சி அமைக்கிறது, 140 சீட் நிச்சயமாக வரக்கூடும், புதுச்சேரியில் எப்படி நடக்கிறதோ அது மாதிரி ஆட்சி தமிழகத்தில் தேவை என்பதுதான் அமித்ஷாவுடைய குறிக்கோள். அவங்கெல்லாம் 5 மேடம் 2029க்கு ப்ரிப்பேர் பண்றாங்க பிஜேபி. 2026 இஸ் ஃபார் எடப்பாடி, 2029 இஸ் ஃபார் மோடி. அதுதான் ஒரு அமித்ஷாவுடைய ஒரு நேர வர்டிகல் ஆர்குமெண்ட். அன்புமணிக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது இளம் தலைமுறையினர். அதையும் தவிர ஏக வச்சனத்தில் ஐயா 84 வயது குடுகுடு தாத்தா செய்வது மிகவும் தவறு என்பதுதான் மத்திய பாஜகவினுடைய கருத்து. அதையும் தவிர மு.க. ஸ்டாலினுடைய அழுத்தத்தின் பெயரில், மு.க. ஸ்டாலினுடைய அனுமதியுடன் பெயரில் செல்வ பெருந்தகை நேற்று டாக்டர் ராமதாஸை சந்தித்து ஒரு பொதுமக்களிடையே ஒரு கிளர்ச்சியை உண்டா பண்ணதற்கு பார்த்திருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், பாமகவில், பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு விரிசல் இருக்கிறது தெரிகிறது. பாமகவை வீழ்த்தினால் கண்டிப்பாக விசிக தானே வெளில போயிடுவாங்கன்னு ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ்ல பண்றாரு மு.க. ஸ்டாலின். விசிக போக மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு மாசத்துக்கு சந்தா வந்துடுது. இஎம்ஐ, ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், திமுகவுடைய தோழமை கட்சிகளுக்கு ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பொட்டலம் போறதுங்க. அது விசிகாவுக்கு 2 பொட்டலமா போச்சுன்னா ஆச்சரியப்படுவதற்கில்லை. அது குரல் கொடுப்பதற்கு அதிகமாக பொட்டலம் வேங்கு வந்து எழுதுவதனால் தானோ என்னவோ திமுக பாமகவை உடைத்து விட்டது. எப்படி எம்டிஎம்கே உடைச்சாங்களோ அதே மாதிரி பாமக உடைச்சிருக்காங்க, விசிகாவை உடைப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஆதரவு அர்ஜுனா முன்னாடி போயிருக்க மாட்டார். தற்போது 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா, விசாரணை வளையத்தில் இருக்காங்க. சோ அவங்களுக்கும் அவங்களுடைய அந்த ட்ரக் யூசேஜுக்கும் திமுகவோட இந்த ஆட்சிக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கா? ஏன்னா ஆகாஷ் பாஸ்கர் அவர்களுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் சொல்லப்பட்டது இல்லையா டிஎம்கேக்கும்? அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் நிச்சயம் இருக்குது. அதுதான் தமிழ்நாடு போலீஸ்கார் முன்னாடி போடுறாங்க. அவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்து கடைசியில் ஒன்னும் இல்லாத ஆயிடுப்பாரு. பிச்சு பிச்சு பார்த்துன்னே இருங்க. ஏன்னா இது வந்து when it stops the buck stops at the table of DMK leadership நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேல போக மாட்டாங்க. அப்பீஸ்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் பாலிடிக்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. வெறுப்புணர்ச்சி இந்துக்கள் மீது காட்டுவது, முஸ்லீம் இளைஞர்கள் மீது, கிறிஸ்தவர்கள் மீது அனுதாபத்தை காண்பிப்பது. மீண்டும் மீண்டும் நரேந்திர மோடி திட்டினால் அது இளைஞர்களிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும், முஸ்லிம்களுக்கு இடையே, கிறிஸ்தவர்களுக்கு இடையே. அது ஒரு ஆன்டி ஹிந்து பாலிசி. பிஜேபியை திட்டிட்டே இருக்கிறது. இப்போ 2026 தேர்தல், பாஜகவுடைய தேசிய தலைவர் யார், அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட போகிறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. RSS உடைய 100வது ஆண்டை வந்து நிறைவடைஞ்சிருக்காங்க அப்படின்ற பல விஷயங்கள். சோ நம்ம சேனலுக்காக உங்ககிட்ட ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கூப் இருக்கா சார் டெல்லியில? கண்டிப்பாக ஸ்கூப் என்பது என்னை பொறுத்த மட்டில் அடுத்த பாஜகவுடைய தலைவர் RSS உடையால் நியமிக்கப்பட்டு ராஜ்நாத் சிங் வரக்கூடும் என்று தான் டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள். அது நேற்றைய செய்தி. இன்றைய செய்தி 28 சாட்டர்டே ஜூன் 27 டேர்னிங் பாயிண்ட் ஃபார் நரேந்திர மோடி. குரூஷியல் இயர் 3 விஷயத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் 3வது முறையாக யோகி ஆதித்யநாத் வந்தால்தான் 2029 பாஜக வருமா ஆட்சியில் வராதா என்று நிர்ணயிக்க முடியும். 2வதாக துணை ஜனாதிபதி தேர்தல், 3வதாக ஜனாதிபதி தேர்தல். அப்பொழுது
மோடியினுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சரை துணை ஜனாதிபதி ஆக்கி வேறு ஏதாவது ஒரு சவுத் இந்தியன் டால் லீடர் ஜனாதிபதி ஆக்குவதற்கான முயற்சிகள் டெல்லியில் ஆரம்பிக்கப்பட்டாலும் என்னுடைய சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால் 2029 தேர்தலை மனதில் கொண்டுதான் அடுத்த பாஜக தலைவர் வருவார். 3 பெயர்கள் அடிபடுகின்றன. ஒன்று ராஜ்நாத் சிங், அடுத்தது தேவேந்திர பட்னவிஸ், மூன்றாவதாக பூபேந்தர் யாதவ் என்பவர். சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.